வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம செம்ம ஈஸியாக ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஆட்டுக்கால் வாங்கியிருக்கேன், அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வீட்டில் நல்லா வெந்நீர் ஊற்றி ஒரு 5-6 முறை கழுவிக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கரை வச்சு ஆட்டுக்காலை போட்டுக்கலாம். கைகால் மூட்டு வலியெல்லாம் சரியாயிடும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. 10 சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குட்டி தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். சீரகம், மிளகு, வர கொத்தமல்லி இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையை போட்டுக்கலாம், கருவேப்பிலையை கொத்தமல்லி தலையும். தக்காளி, வெங்காயம் இடித்த பொடிங்க, சீரகம், மிளகு, கொத்தமல்லி 3ஐயும் போட்டுக்கலாம். பச்சையாகவே இடித்து வச்சுக்கலாம், வறுக்க வேண்டியதில்லை. போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளவு சூப்பு தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடலாம். சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் இந்த சூப்பை. நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு 8 விசிலுக்கு வேக விடலாம். 2 விசில் வந்ததுமே சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 5-6 விசில் விடலாம். 8 விசில் விட்டு 1/2 hour கழித்து திறந்து பார்க்கலாம். சூப்பரான டேஸ்டியான சூப் ரெடி ஆகிடுச்சு. என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பு அப்படியேவும் சாப்பிடலாம், சுடு சாதத்தோடு கலந்தும் சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.